ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரியின் அத்தியாயம் 3 தெய்வீக ஞானம் தொடர்ச்சி இறுதி பகுதி. ஓ ஸ்ரீ சாய் சமர்த்தா, இந்த உலகத்தின் அனைத்து படைப்புகளுக்கும், அதாவது சைத்தன்யத்திற்கும் கடவுள்தான் காரணம் என்றும் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்றும் நீங்கள் முன்பு சொன்னீர்கள். கடவுளும் இயற்கையும் ஒன்றே, அவை தனித்தனியாக இல்லை. இப்போது ஏன் இந்த மாயையை இடையில் கொண்டு வருகிறீர்கள்? இந்த மாயை எங்கிருந்து தோன்றியது? இந்த மாயை யார்? ஸ்ரீ சாயி கூறினார், ஓ நானா, யார் மாயை, அது எவ்வாறு உருவானது, அது ஏன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை கவனமாக கேளுங்கள். மாயை என்பது கடவுளின் சக்திகளில் ஒன்றாகும். இது மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் இது உண்மையானதாக தோற்றமளிக்க இந்த பொருளையே முதன்மையாக நினைக்கும் உலகத்தின் தவறான படத்தை உருவாக்குகிறது. மாயை கூட கடவுளை மறைத்து, அதாவது ஆவரண சக்தியால் மாயையே கடவுள் என்று ஒரு தவறான நம்பிக்கையை உருவாக்குகிறது. சர்க்கரை மற்றும் இனிப்பு போன்றவற்றை பிரிப்பது கடினம் என்பது போல மாயை கடவுளுடன் ஒன்றிணைக்கப்படுகிறது. சர்க்கரையிலிருந்து இனிமையை நாம் அகற்ற முடியாது. சரியாக இதை போலவே கடவுளிடமிருந்து மாயையை பிரிக்க முடியாது. சூரியனும் அதன் ஒளி கதிர்களும் இணைக்கப்பட்டுள்ள விதம் பிரிக்க முடியாதது. அதே வழியில் கடவுளும் மாயையும் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டுள்ளன. கடவுளையும் மாயையும் தனித்தனியாக பார்க்க முடியாது. ஒளி கதிர்களின் ஆதாரம் சூரியன். சூரியன் மற்றும் அதன் புகழ்பெற்ற கதிர்கள் இரண்டு வெவ்வேறு சொற்களாக இருக்கலாம், ஆனால் ஒருவருக்கொருவர் இன்றியமையானவை. சூரியனின் காட்சி அதன் புகழ்பெற்ற சூரிய கிரணங்களினால் ஏற்படுகிறது. ஓ சாந்தோர்கர், சூரிய ஒளி மூலம் சூரியன் இருப்பதை உலகிற்கு காட்டுகிறது. இதேபோல் கடவுள் தமது இருப்பை மாயையின் மூலம் காட்டுகிறார். மாயை கடவுளுடன் இணைக்கப்பட்டுள்ளது, எனவே மாயாவும் உள்ளது. கடவுள் ஆதி காலத்திலிருந்தே இருக்கிறார் மற்றும் எல்லையற்றவர். மாயை ஆரம்ப காலத்திலிருந்தும் உள்ளது, ஆனால் அது எல்லையற்றது அல்ல. மாயை என்பது படைப்பு மற்றும் கடவுள் அண்ட மனிதன் வடிவத்தில் இருக்கிறார். இரண்டின் கலவையுடன் இந்த உலகம் உருவானது அல்லது உருவாகியுள்ளது. புனித ஞானேஸ்வர் தனது அமிர்தானுபவ, அதாவது தெய்வீக அறிவு புத்தகத்தில் பிரகிருதி மற்றும் புருஷன் பற்றி விரிவாக விளக்கியுள்ளார். அவர் மாயை மற்றும் கடவுள் பற்றிய விரிவான விளக்கத்தை அளித்துள்ளார். புனித ஞானேஸ்வர் தனது புத்தகத்தை பிரபலமான மோகினி ராஜ் கோவிலில் எழுதினார். பிரகிருதி மற்றும் புருஷன் பற்றி நான் மீண்டும் சொல்ல மாட்டேன். ஆன்மீக அறிவை மட்டுமே நான் காண்பிப்பேன். ஆன்மீக அறிவின் குகைக்குள் நுழைபவர்கள் இந்த உலகத்திற்கு திரும்புவதில்லை. தெய்வீக அறிவின் குகை நித்திய ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டுள்ளது. கடவுள் நித்திய மகிழ்ச்சி மற்றும் பேரின்பத்திற்கு காரணம். மாயை என்பது கடவுளின் செயலை போல் தோன்றுகிறது. ஓ சாந்தோர்கர், கடவுளின் இந்த மாயை மிகவும் செல்வாக்கு மிக்கது. உண்மை அது துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் மற்றும் அனைவரையும் பெரிதும் பாதிக்கிறது. இது என்னுடையது, இது உங்களுடையது, இது என்னுடையது அல்ல. மாயை காரணமாக ஒரு நபரின் மனதில் இந்த வகையான வித்தியாசமான எண்ணங்களும் உணர்ச்சிகளும் பொங்கி எழுகின்றன. மாயை இல்லாத பொய்களை உண்மை மற்றும் உண்மையானதாக மாற்றுகிறது. மாயை ஒரு நபரை அதன் வலையில் பிணைக்கிறது, அவரை குருடனாக்குகிறது மற்றும் அந்த நபர் உண்மையை சிந்திக்கும் மற்றும் பார்க்கும் திறனை இழக்கிறார். மாயைக்கு 2 குணங்கள் உள்ளன. முதலாவதாக, அது மனதை இருளினால் மூடுகிறது. அதனால் மனிதன் முழுமையான உண்மையை காணவும் உணரவும் முடியாது. நபர்தான் செய்பவர் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று நினைக்கிறார். இரண்டாவதாக, இது யதார்த்தத்தை பற்றி நபரை குழப்புகிறது. இது தவறான விஷயங்கள் உண்மை என்று பாசாங்கு செய்கிறது. இல்லாத விஷயங்கள் அவை உள்ளன என்று நீங்கள் உணர வைக்கும் மாயை காரணமாக உயிரினங்கள் குழப்பமடைந்து தவறாக புரிந்து கொள்கின்றன. பளபளக்கும் உலகம் உண்மையானது மற்றும் கடவுள் உண்மையற்றதாக தெரிகிறது. தொழிலாளி தான் ராஜா என்று கனவு காண்கிறான். ஆனால் உண்மை என்னவென்றால் அவன் ஒரு தொழிலாளி மட்டுமே. கனவு அவரிடமிருந்து ஒரு யதார்த்தத்தை மறைக்கிறது. அவர் ஒரு தொழிலாளி, ஒரு ராஜா அல்ல. உண்மை என்னவென்றால் அவர் ராஜா அல்ல. அதேபோல் ராஜா என்ற தவறான உணர்வை உருவாக்குகிறது மாயை. மாயை கூட கடவுளை மறைக்கிறது மற்றும் கடவுளின் உலகின் பளபளப்பையும் கவர்ச்சியையும் அளிக்கிறது. இந்த உலகம் உண்மை அல்ல, உண்மையானதல்ல. கடவுள் மட்டுமே உண்மையாக நிஜமானவர். மாயை காரணமாக இந்த உலகம்
உண்மையானதாகவும் நிஜமாகவும் தோன்றுகிறது. இந்த உலகின் யதார்த்தம் அது தோன்றுவதிலிருந்து வேறுபட்டது. இந்த உலகின் அனைத்து விவகாரங்களும் தவறானவை மற்றும் பொய்யானவை. இந்த உலகம் மக்களுக்கு உண்மையாக தோன்றலாம், ஆனால் அது உண்மை அல்ல. அது முற்றிலும் தவறானது. இந்த தவறான நம்பிக்கை மனித ஆன்மாவுக்கு நல்லதல்ல. ஓ சாந்தோர்கர், புத்திசாலித்தனமாக இருங்கள். உண்மையான அறிவை கொண்டு உங்களை பயிற்றுவிக்கவும் தெய்வீக ஒளி மற்றும் தூய அறிவின் ஞானத்துடன் மாயையின் அறியாமையின் அடுக்கை அகற்றவும் சுத்த குணத்தின் திவ்ய ஞானியால் கடவுளை தெளிவாக காண முடியும். அழுக்கு நீரிலிருந்து அழுக்கு அகற்றப்படும் போது நாம் மட்டுமே தண்ணீரை தெளிவாக காண்கிறோம். இதேபோல் அறியாமையின் அழுக்கை அகற்றுவதன் மூலம் தூய உணர்வு தெளிவாக தெரியும். தூய்மையான உணர்வுதான் பிரதான காரணி, நமது வழிபாட்டிற்கு தகுதியான முழுமையான உண்மை. ஓ சாந்தோர்கர், என்னை மிகவும் கவனமாக கேளுங்கள். சர்வ வல்லமையுள்ள கடவுளான இந்த பிரதான காரணியை நீங்கள் அனைவரும் வணங்க வேண்டும். ஆன்மா மிகச்சிறிய துகள்கள், பிரதான காரணி ஆன்மா உண்மையில் கடவுளை அறிய வேண்டும். அதுவே அதனது முக்கிய குறிக்கோள். உடலின் சரியான மற்றும் அர்த்தமுள்ள முயற்சிகள் தெய்வீக அறிவை அறிய ஆன்மாவுக்கு உதவுகின்றன. இது கடவுளை அறிந்து கொள்ளவும் உணரவும் உதவும். எனவே நீங்கள் அறியாமையின் அடுக்கை அகற்றி சுய உணர்தலுக்கான முயற்சிகளை தொடர வேண்டும். நீங்கள் என் வார்த்தைகளை பின்பற்றினால் நீங்கள் நிச்சயமாக முக்தியை அடைவீர்கள். தெய்வீக அறிவை உங்கள் இதயத்தில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் கடவுளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் என் வழிகாட்டலை பின்பற்றுங்கள். ஸ்ரீ சத்குரு சாய்நாத்தார்ப்பணமஸ்து. சுபம் பவத்து. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம்.